ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. படத்துக்கு சென்சாரில் க்ளீன் ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. எல்லா பிரச்சனையும் இதுக்காக தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 23 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சி ஜோசப் விஜயின் தான் போட போகிறாங்க. அதையுமே இந்த போஸ்டரில் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஹீரோ படத்தில் இருந்து இப்போ அஃபிஷியல் ஃபஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் தேர்ட் லுக் 3 போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 போஸ்டருமே நல்லாயிருக்கு. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், தேஜ் அஸ்வினி, ரெடின் கிக்ஸ்லி லீடர் நடிக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ காமெடி ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தனுஷோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் முருகன். இந்த படத்தில் முருகனாக நம்ம தனுஷ் நடிக்கிறாரு. ஒன்றரை ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷனில் சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. இது ஒரு டெவோஷனல் ஆக்ஷன் மூவியாக எடுத்துக்க போகிறாங்க. ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். படம் 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கொரியன் கனகராஜு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. 10 நாள் ராஜா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ஃபுல் ஷூட் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கான நியூ போஸ்டரும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ கிஷன்தாஸ் லீடர் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வந்தது. படம் பேர் பார்த்தீங்கன்னா சியூ. இது பியூர் லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மலையாளம் மூவியான டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் அப்படின்ற மூவியோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் பகத் பாசில் லீடர் நடிக்கிறார். இது ஒரு எமோஷனல் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. அருள்வான் படத்தோட அஃபிஷியல் சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:03 ரிலீஸ் ஆக போகுது. படம் வர ஜூலை 17 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. துல்கர் சல்மானோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், பூஜா ஹெட்டே லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆகும். இப்போ பெயில் படத்தில் இருந்து சிவராஜ்குமாரோட பர்த்டே போஸ்டர் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் வர அக்டோபர் 2 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மா இண்டி பங்காரம் படம் பார்த்தீங்கன்னா இப்போது வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சமதாவுக்கு இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. இப்போ பார்த்தீங்கன்னா அன்பே தயானா படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி லவ் மூவி. படம் வர ஜூலை 17 கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நூறுசாமி படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் C5ல ப்ரீமியர் ஆகும். சூப்பர் கேர்ள் படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 28 டிஜிட்டலில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. தமிழ் டப்பிங் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஹாலிவுட் த்ரில்லர் மூவியான டாக்ஸஸ் செயின்ஸா அப்படின்ற ஒரு த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூலை 17 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் மொத்தம் 4 லாங்குவேஜில் லாங்குவேஜ் பிள்ளையில் ப்ரீமியர் ஆகுது. இப்போது திரிகாலா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ ஜியாஸ்டரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. தெலுங்கு மூவியான கௌதி கொசரிகேரி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் இப்போ ப்ரீமியர் ஆகிருக்கு. சிங்கீதம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. ஹாலிவுட் சீரீஸான லிட்டில் ஹவுஸ் ஆன் த பேரடைஸ் அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.